மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கு உடற்பயிற்சி அவசியமாகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகால வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்துக்கு தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகால வேளையில் ஏன் தரப்படுகிறது என்றால், மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மக்களை வாழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. காசு பணம் செலவில்லாமல் ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. நோய்கள் எதையும் நீக்கக்கூடிய நிகழ்ச்சி. மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே தான் இது அதிகாலை வேளையில் நமது தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மக்களுக்கு தரப்படுகின்றது. மக்களும் இதை பார்த்து பயனுறுகிறார்கள். தான் நோய் நீங்கி ஆரோக்கியம் அடைவதோடு தன் குடும்பத்தினர், மக்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் கற்றுத்தருகிறார்கள். அவர்களும் இதனால் பலனடைந்து நன்மை பெற்றதாக நமக்கு தொலைக்காட்சியின் மூலமாகவும் நேரடியாகவும் செய்திகளை சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த நிலையில் நமக்கு நிலையத்துக்கு பார்ப்பீர்களானால் 3 யோக நிபுணர்கள் இங்கே பல காலமாக நம்மோடு நெருங்கிய தொடர்புடைய நம்முடைய நண்பர் குட்டி பையன், அவனும் இப்பொழுது இது எங்களோடு சேர்ந்து இப்பொழுது ஒரு அற்புதமான கம்பைன்ட் ஆசனத்தை செய்ய போகிறார்கள். ஒருவர் மேல் பத்மாசனம் போட்டு ஒரு முதுகில் அவர்கள் அதில் சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். இது சற்று கடினமான ஆசனம்தான், இருந்தாலும் அதை பழகி செய்தால் இலகுவான ஆசனமாக மாறிவிடும். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே பின்னால் திரும்புங்கள். கையை தரையில் வச்சுரு பாருங்கள். ஒருவர் முதுகில் உட்கார்ந்து கொண்டு புகழ்பட்டையில் பத்மாசனத்தில் பத்ம சக்கராசனம் பாருங்கள். மெதுவாக கீழே இருப்பவர்கள் சற்று குனிந்தால் அவன் இலகுவாக எழுந்து விடுவான். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இந்த ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள். நீ குனியணும், அப்படின்னா அவன் வளைவான. நீ குனிய தான் அவன் வளைவான். விட்டுறாத, வள வள வள. கீழே இருப்பவர்கள் இவருடைய வெயிட்டை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வெயிட்டை தாங்கிக் கொள்வதோடு இவர்கள் சிரசாசனம் போடும் பொழுது மேலும் ஒரு அழுத்தம் ஏற்படும், அதையும் தாங்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் அதிலே சக்கராசனம் செய்கிறார்கள். அதைத்தான் பார்க்க வேண்டும். மெதுவாக எழுந்திருந்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். இப்போ அப்படியே என் பக்கமாக திரும்புங்கள். கால் நன்றாக கொக்கி போன்று மாட்டி இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் தைரியமாக பின்னால் வளைய முடிகிறது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். பாருங்கள், மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ள வேண்டும்.
யோகாசன ஆசிரியர்களே, நிபுணர்களே, ஏன் இதை பழகி கொண்டிருக்கும் சீடர்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள சகோதரிகள், சகோதரர்கள் இது போன்ற ஆசனங்களை நீங்கள் பழகலாம். வேடிக்கையாக செய்யக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்கு நல்ல பல பலன்களை தருகின்ற காரணத்தினால் கம்பைன்ட் ஆசனத்தை பழகலாம். கையை உயர்த்தி மீண்டும் செய்யுங்கள். முன்னால் குனியும். தனியாக சக்கராசனம் செய்வதை விட இந்த ஆசனம் அதிகப்படியான பலன்களை கொடுக்க வல்லது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பத்மாசனத்தின் சக்கராசனம். மெதுவாக எழுந்திருங்கள். மெதுவாக எழுந்து முன்பு கொண்டு பத்மாசனத்தில் அமருங்கள். சக மாணவர்களுடனோ சக நண்பர்களுடனோ இந்த ஆசனத்தை நீங்கள் மெதுவாக பழக வேண்டும். ஆரம்பத்தில் வளையும் பொழுது பின்னால் யாராவது துணை கொண்டு பிடித்து கொண்டு கூட சக்கராசனம் செய்வதற்கு உதவி செய்யலாம். ஆனால் நாள் ஆக ஆக அந்த பயம் நீங்கி தனியாக செய்யக்கூடிய திறமை வந்துவிடும். ஆகவே இது ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஒரு ஆசனத்தினால் பல்வேறுபட்ட பலன்கள் கிடைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. வீட்டில் உள்ள அத்தனை பேர்களும் செய்யலாம். மாணவர்கள் வீட்டிலே இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டு நண்பர்களை குவித்து கொண்டு செய்யலாம். கீழே இருக்கிறவர்கள் நமது அப்பாவாக கூட இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம். அவர்களை கீழே உட்காத்தி வைத்து இவர்கள் பத்மாசனத்தை அவர்கள் குளத்தில் போட வச்சு கூட செய்யலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை வீட்டிலே பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நோயற்ற வாழ்வை குறைவற்ற சொல்லும் என்னும் பேற்றினை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.